அப்ப மேட்டர் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் நமக்கு தெரிஞ்ச பாடல் ஆசிரியர்கள் வச்சு கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி அவ்வளவுதான். நம்ம ஷோ ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரே டைம் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். கொடுக்குற வினாடிக்குள்ள நீங்க யோசிச்சு சொல்லணும், அது ஓகே. பட் அந்த வினாடி முழுக்க நீங்க நல்லா யோசிக்கணும். தப்பா சொன்னீங்கன்னா மைனஸ்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி சில பல ட்விஸ்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டிஸ்கஷன் மோடுக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கும். கட்டத்துக்கான மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரியான பதில் சொல்லி 40 மார்க் எடுத்திருக்கீங்க. 40 மார்க்ஸ். அடுத்ததா வட்டத்துக்கான மார்க் 35. முக்கோணம் நீங்களும் எல்லாமே சரியான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களோட மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 மார்க். 40. 2 ரவுண்ட வெற்றிகரமா முடிச்சாச்சு. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா இவங்க என்னென்ன மாதிரியான மார்க்ஸ்லாம் எடுக்க போறாங்க, அடுத்து யார் ஜெயிக்க போறாங்க, கடைசியா அந்த வெற்றியாளர் யார் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஹலோ வணக்கம் and welcome to முந்தி முந்தி விளையாடு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்திருப்பாங்க. எஸ், எப்பயுமே புதுசா ஒரு கெஸ்ட் வருவாங்க. யார் அந்த கெஸ்ட்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா இது டபுள் ஆர்வம். ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்தே அந்த கெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு, நல்லா பாடி இருக்காங்கப்பா, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும்ல, அதே ஆர்வம். 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த 2 ரவுண்ட் நாங்க கண்டினியூ பண்ணி யாருப்பா வெற்றியாளர் அப்படின்றத தேர்ந்தெடுக்க போகிறோம். எஸ், ஆனா ஒரு விஷயம் ஸ்ரீ, எப்பயுமே வெல்கம் பண்ணுவோம், வெல்கம் பண்ண பிறகு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நல்லா பாடுறாங்க, நான் பாடலாம் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அவங்களே பாடுறேன்னு விட்டு கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்க யாராவது பாடுறீங்களா இப்போ? ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. சூப்பரா பாட்டு பாடிட்டீங்க. ஒரு மெலோடியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? தூங்காத விழிகள் 2. ஓகே, இல்ல தூக்கமாவே இருக்கு. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், போக போக ஃபோக் ஆயிடும். ஓகே. மாமரை இலை மேலே மாமரை இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் வழி மீது நான் தூங்கவோ, ராத்திரி பகலாக ஒரு போதும் விழுகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டுவோ, நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் கீதம் பாடும். தூங்காத விழிகள் 2, உன் துணை தேடும் நெஞ்சம் 1. வெரி எக்ஸலென்ட்டான சாங்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஏத்துக்க முடியல, உசுர கொடுத்தாங்க ஒருத்தங்க பாடிட்டு இருக்காங்க, இவங்க அப்படின்றாங்க. இன்னும் வாயில சவுண்டே வரல, பாட்டு வேற நல்லா இருக்கான்னு ஒரு கேள்வி வேற, கொடுமை. சரி, ஓகே, அடுத்தத வட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க. धीरा 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 துப்பாக்கி மந்திரா சமர்செய்யும் சந்திரா யுகமல வந்திரா ஓரா ஓராயிரம் புதிரா அனுதகின் நுதிரா மின்காந்த கதிரா தீரா தீரா இவன் தோட்டாக்கள் விளையாட்டில் ஜெயிப்பது விதியாகும், இவன் தோட்டத்தில் துப்பாக்கி செடிகள் பூவாகும். அதிரா அதிரா உன் ரூபம் பல நூறா, ஒரு மூச்சில் ஆடை அள்ளும் எதையும் வெல்லும் கோப்ரா. ஹே சூரா ஹே சூரா அடங்காத அதிகாரா, ஒரு மூச்சில் ஆடை அள்ளும் எதையும் வெல்லும் கோப்ரா. லேட்டஸ்டா வந்ததுல this is also one of my favorite songs. திரும்ப வட்டத்துல இருந்து நீங்க தான் பாட போறீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே, பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே, உன் பாடலை நான் தேடினேன் கேட்காம
வட்டம் பாடி முடிச்சாச்சு. இப்ப முக்கோணம் பாட வேண்டிய தருணத்துல இருக்கீங்க. சொல்லுங்க சோஃபியா, என்ன பாட்டு பாட போறீங்க? காற்றில் எந்த கீதம். ஓகே. இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. ஓகேப்பா, லாஸ்ட் வந்து நம்ம பாட போனோம், நாங்க கெத்தா போடுவோம். முக்கோண மோனிகா ரெடியா இருக்காங்க. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே, இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொள்ளாமல் கொள்ள, சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும், நீண்ட வழியின் பயணம். ஓ ஓ ஓ சூப்பரா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் பாட சொன்னா, கிட்டத்தட்ட பாடின எல்லா பாட்டுமே எங்களுக்குமே ஃபேவரட் சாங் அமைஞ்சிருந்துச்சு. ஃபைனலா வேற ஓ ஓ போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். அப்படி போறோம் நம்ம அடுத்ததா क्वेश्चन கேக்குறதுலாம் சொல்றதான் அந்த லீடு. அடுத்ததா இந்த எபிசோடுக்குள்ள இறங்க போறது வணக்கம் எனக்கும். இதுதான் இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும், போன எபிசோட்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க நாங்க ரொம்ப வற்புறுத்தி இருப்போம். நீங்களும் அதுக்கு ஏதாவது டிஸ்கஸ்லாம் பண்ணீங்க. ஆனா இந்த ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பிரிக்க போறோம். டிஸ்கஷன்லாம் பண்ணக்கூடாது. நாங்க கேள்வி கேட்கும் போதே யார் பதில் சொல்ல போறதுன்னு கேட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டீம்ல ஒருத்தங்க பதில் சொன்னீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல மிச்சம் இருக்கக்கூடிய நபர் தான் பதில் சொல்லணும். போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கட்டத்துல இருந்து ஆரம்பிங்க. ஓகே, கட்டம். யார் பதில் சொல்ல போறது? நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி, தமிழா என்ற பாடலை பாடியவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ உன்னிகிருஷ்ணன், ஆப்ஷன் பி ஹரிஹரன், ஆப்ஷன் சி கேஜே ஏசுதாஸ், ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். ஓகேவா? டைம் போயிட்டே தான் இருக்கு. தயவு செஞ்சு டப்புன்னு திரும்பி அவங்க கிட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணலாம் நீங்க நினைக்க கூடாது. நீங்களே திரும்பவே போச்சு. திரும்பவே மார்க் மைனஸ். இல்ல, நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க திரும்பறதோட இசை ஆர்வம் உள்ள இந்த சைடு இருக்க ஆடியன்ஸ் மட்டும் பாத்துறாதீங்க. ஒரு பெரிய திரை போட்டு மூடணும் போல. அப்படியே பதில் சொன்ன தப்பான விடை. நீங்க என்ன அதை வாங்கி அப்படினு சொல்லிட்டீங்கன்னா பாத்துக்கங்க. ஆப்ஷன்ஸ் என்ன தடவை? ஆப்ஷன் ஏ உன்னிகிருஷ்ணன், ஆப்ஷன் பி ஹரிஹரன், ஆப்ஷன் சி கேஜே ஏசுதாஸ், ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். டீப் திங்கிங் இருக்கீங்க. யோசிங்க, நல்லா யோசிங்க. ஆனா டைம் இல்ல, முடிய போகுது. சீக்கிரமா சொல்லுங்க. செகண்ட் என்ன சொன்னீங்க? ஹரிஹரன். கம் ஆன், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. டப்புன்னு ஒரு ஆப்ஷன் ஃப்ரீஸ் பண்ணுங்க. டைம் இஸ் ரன்னிங். நோ அதர் ஆப்ஷன். அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. டைம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. டைம் ஓவர். நீங்க ஹரிஹரன். டைம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் லாக் பண்றாங்களா? உசுபேத்தி விட்ட பிறகு ஹரிஹரன் அப்படினு சொல்றாங்க. இது கணக்குலயே வைக்க மாட்டோம். அவ்வளவுதான். டைம் இஸ் அப். இட்ஸ் டைம் இஸ் அப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே தான் நினைக்கிறேன். ஹரிஹரன் அவரே நினைக்கிறீங்களா? அவர் நினைக்கிறது அவருக்காவது கேட்கணும்ல. எங்களுக்காவது கேட்க வேண்டாமா? சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக அந்த பாட்டு பாடி காட்டுங்க. தமிழா தமிழா நாளை நம் நாடு, தமிழா தமிழா நாளும் நம் நாடு, தமிழா தமிழா நாளை நம் நாடு, தமிழா தமிழா நாளும் நம் நாடு. சூப்பரா பாடி இருக்கீங்க. சூப்பரா பாடி இருக்கீங்க. குறிப்பா இப்ப நம்ம காணாச்சான புக்கை வாங்கி காக்கா காக்கா கா கிக்கி கிக்கி எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அவ பாட்டு பாடி சமாளிச்சிடலாம். நீங்க ரொம்ப நேரம் யோசிச்சு ஹரிஹரன் ஒரு பதில சொல்லிருக்கீங்க. ஹரிஹரனுக்கு ரைட் ஆன்சர். அடுத்து வட்டம், யார் பதில் சொல்ல போறது? ஓகே ஃபைன். சின்ன குயில் என்ற பட்டம் பெற்ற பாடகி யார்? ஆப்ஷன் ஏ சின்மயி, ஆப்ஷன் பி கேஎஸ் சித்ரா, ஆப்ஷன் சி பி சுசீலா. நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இல்ல, அங்க இருந்து ஸ்க்ல சவுண்ட் வருது. ஓகே, ஆப்ஷன் டி சைலஜா.
என்ன அங்க பாக்குறீங்க? யாராவது சொல்லி கொடுப்பாங்க? நான் இங்கேயே பாக்குறேன். இங்கேயே பாக்குறேன். டைம் இஸ் கோயிங். சீக்கிரம் டைம் முடிய போகுது. லாக் பண்ணிடுங்க ஏதோ ஒண்ணு. I'll go with Chitra. சித்ரா எங்க போனாங்க தெரியல. I'll go with சித்ரா. பரவாயில்ல, போட்டு ஃபிக்ஸ் பண்ணு. சரி ஓகேங்க. சித்ரா அம்மா பாடின பாட்டு ஏதோ ஒன்று பாடுங்க. மலையாளம்ல தான் பாடுங்க. நீ மலையாளம் ஞானல அறியும். பாடும். மலையாளம் அறியும். ஞான் கேட்கும், நீ பாடும். தீரமே தீரமே நீருமல கடலாழமே தூரமே ഹൃദയ ദ്വീപിലുദിച്ച ശോണരൂപനിൻ സൂര്യനെ തീക്ഷ്ണമായി പുൽക കിരണകരങ്ങളാൽ ഇവളെ നീ ആകാശമേ. வாவ். இதெல்லாம் ஒரு பக்கம் விலக்கி வச்சாலும் ஆப்ஷன் பி கேஎஸ் சித்ரா இட்ஸ் a ரைட் ஆன்சர். முக்கோணம் யார் பதில் சொல்ல போறது? நீங்க தான் சொல்ல போறீங்க. இதுக்கு மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணனும். யார் சொல்லலாம்னு, அதுக்கு மேல பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாலிலோ ஜிம்கானா என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ தனுஷ், ஆப்ஷன் பி சிம்பு, ஆப்ஷன் சி அனிருத், ஆப்ஷன் டி விஜய். திரும்பிலாம் பாக்குறீங்க? nothing இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர் நடிக்க தானே செய்வாரு. இல்ல அவரு பாடுவார் போல. ஓகே. பட் அவர் பாடுனது ரெண்டுல பொண்ணு பார்க்கலாம் நிக்கிறிய நண்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறிய நண்பா, யாரு இங்க வந்தாலும் பயம் புடுத்தி பார்த்தா போதுங்கி போப்பாண்டா ராமம்மா ஏ ராமம்மா தனியதுக்கான ரசம்மா ஏ ரசம்மா சதானா சொல்லி கானா அடிவோ. ஆன்சரும் சரிதான்ப்பா. விஜய்ன்றது நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. விஜய் அவர்கள் பாடுற பாடல் இது கரெக்டா நீங்க சொல்லிருக்கீங்க. வணக்கம் எனக்கும் எனக்கா உனக்கா அப்படின்ற அளவுக்கு போட்டு கேம் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த ரெஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். கட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். கட்டத்துல நீங்க ஆல்ரெடி பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்ற பாடலில் எம்ஜிஆர் கையில் இருக்கும் வாத்தியத்தின் பெயர் என்ன? ஓகே. ஆப்ஷன் ஏ பியானோ, ஆப்ஷன் பி வயலின், ஆப்ஷன் சி கிட்டார், ஆப்ஷன் டி அக்கார்டின். யோசிங்க, நல்லா யோசிங்க. டைம் இஸ் கோயிங். வயலினுக்கும் அக்கார்டினுக்கும் டவுட்டா இருக்கு. யோசிங்க. வயலின் வயலின் எப்படி ஈஸியா இருக்கும்ல? வயலின் பி. எப்படி? இது என்னது? ஓகே, வயலின் எப்படி வாசிப்பாங்க? இன்னொரு இன்ஸ்ட்ருமென்ட் எப்படி வாசிப்பாங்க? கிட்டார் வந்து இப்படி அக்கார்டின் எப்படி வாசிப்பாங்க? நீங்க யோசிங்க. அத கையில எல்லாம் தூக்கவே முடியாதுல்ல. சோ வயலின் மேபி ஈஸியா இருக்கும். அது ஆப்ஷனா இருக்கலாம். அது அப்புறம் உங்க சாய்ஸ். ஓகே. அப்படியே ரொம்ப டீசென்ட்டா திரும்பிக்கிறீங்கல. எனக்கு அக்கார்டின் ஆப்ஷன் இது பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஃபைனல் பண்ணலாம். லாக் பண்ணலாம். அது எப்படி லாக் பண்றாங்க? சிவிட்டே இருக்காங்க. ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அக்கார்டின் எப்படி வாசிப்பாங்க? எங்களுக்காக எக்ஸ்பிரஷன் ஏதாவது காட்டுங்க. அக்கார்டின் எப்படி இருக்கும்? பியானோ கீஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க. எப்படி வாசிப்பாங்க? வாசி காட்டுங்க. கையால தான். வாவ் ஸ்டீவ், நீ மிஸ்ஸாக போல இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்தாகணும். என்ன மாதிரி இருக்கும்? இல்லங்க, एक्चुअली அந்த ஹார்மோனியம் வந்து நம்ம இப்படி இந்த கையில வந்து இப்படி பண்ணிட்டு இருப்போம். சோ அது வந்து இப்படி பண்ற மாதிரி இருக்கும். இப்படி ப்ளே பண்ற மாதிரி. லா லா லா. அது யாரு? அது இல்ல. என்னன்னா தம்புரா இல்ல. ஆளாளுக்கு ஒரு வம்புடாது. இங்க பாருங்க. அக்கார்டின் வந்து இப்படி இருக்கும். பியானோ கீஸ்ல இப்படி இருக்கும். சோ இந்த பக்கம் ஹார்மோனியம் வச்சிருக்கோம். சோ அப்படி அழகா இப்படி வாசிக்கணுங்க. ரெண்டு கையில கரெக்ட்டா? இப்படி டபுள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி வாசிக்கிற மாதிரி இப்படி ப்ளே பண்ணணும். ஓகே. அது வந்து நீங்க அப்படியே ஹெல்ப் பண்ணி வாசிக்கலாம். ஓகே, எனிவேஸ் பென்னை லாக் பண்ணிட்டோம். அக்கார்டின் லாக் பண்ணலாமா? நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஓகே. அவர் அதான்ப்பா என்னப்பா நீ கேட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு. ஆப்ஷன் டி அக்கார்டின் இட்ஸ் a ரைட் ஆன்சர். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே ஜீவன் முடிவு கீதம் பாடுவோம். அவங்க டெடிகேஷனை பாத்தீங்களா? Actually அவங்க சூப்பரா பாராட்டிட்டாரு. ஐயோ. ஓகே, லலா லாலா அப்படின்ற ஒரு வைபுக்குள்ள நம்ம கொண்டு போயிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட கேள்விக்குரிய பாட்டை நம்ம கேட்டலாம். ஓகே.
வாவ், வாட் an amazing song. எஸ், இப்போ இந்த பாட்டை நீங்க கேட்டுட்டீங்க. கேட்ட பிறகு யாராவது பாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? பாட முடியுமா? ஓகே, முக்கோணம் டீம்ல இருந்து சோஃபியா பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. சோஃபியா பாடலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கட்டம் டீம் சரியான பதில சொல்லியாச்சு. நம்ம பாட்டை கேட்டாச்சு, ஒருத்தவங்க பாடி இருக்காங்க, அதையும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து நம்ம போக போறது வட்டம். சோ வட்டம் டீம் யார் பதில் சொல்ல போறது அப்படின்ற கேள்வியே தேவையில்ல, மிச்சம் இருக்குது நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். தயாரா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆளான தாமரை பாடலின் இசையமைப்பாளர் யார்? ஓகே, இட்ஸ் யுவர் ஃபேவரட் சாங். உங்களுக்கு பதில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு வளரிடாது. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ இளையராஜா அவர்கள், ஆப்ஷன் பி சங்கர் கணேஷ் அவர்கள், ஆப்ஷன் சி பாக்யராஜ் அவர்கள், ஆப்ஷன் டி கங்கை அமரன் அவர்கள். யாரா இருக்கும்? டிஸ்கஷனுக்கு போயிடாதீங்க, டைம் ஓடிட்டு இருக்கு. டைம் இஸ் ரன்னிங். இளையராஜா தெரியல. இந்த பக்கம் திரும்பி வைப்போம். உங்களுக்கு தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியுது, ஆனா நீங்க பதில் சொல்ல கூடாது. அதுக்காக நீங்க 3 இன்ச் முன்னாடில வர கூடாது, முன்னாடி போங்க. ஆப்ஷன் 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 வேணுமா? ஆப்ஷன் இளையராஜா அவர்கள், ஆப்ஷன் ஏ இளையராஜா அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லிருக்கீங்க. டவுட்டா இருக்கு. லாக் பண்ணுவோம். பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இளையராஜா இளையராஜாவா தெரியல. எல்லாம் ராஜாவா கன்ஃபியூஷனா? ராஜாவா இருந்தாலும் இளையவா இல்ல பாக்யவா? பாக்யவா இளையவாவா? ராஜா அதோட காமனா வச்சுப்போம் நம்ம. சரி மைனஸ் மார்க். அவங்க அப்படி சொல்லிடலாம் மாட்டாங்க. இட்ஸ் a very bad habit. சரி, அப்படியே லாக் பண்ணி விட்டுருவோம். சரியா? அவங்க சொன்னதே லாக் பண்ணலாம். இளையராஜான்னு சொல்லி நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கான்ஃபிடன்ட் பாக்யராஜ் தாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஆடியன்ஸ் கிட்ட போவோம், யாருன்னு நினைக்கிறீங்க? கோரஸா பாக்யராஜ். தம்பி இப்பதான் வாயை திறந்திருக்காரு, இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்மளும் இருக்கோம், நம்மளும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சின்ன பையன் இளையராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய நீங்க இளையராஜான்னு சொல்லிருக்கீங்க, மத்தவங்க எல்லாரும் கோரஸா பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஷன் மோட்லயே வைப்போம். பாட்டு பாடி காட்டுங்க எங்களுக்காக. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மெதிச்சோம் நேக்கு எதுவும் இல்ல, அந்த கவலை நோக்கு புரியவில்லை, நான் தொட்டா என்ன கிட்ட விடும் பாங்கோ, அடக்கிட்ட வந்து முத்தம் ஒண்ணு தாங்கோ. வாங்கோண்ணா, அதான் பாட்டுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. பட் எனிவேஸ் பரவாயில்ல, சூப்பரா பண்ணீங்க, கிரேட். சூப்பரா பண்ணீங்க. ஆனா சரியான பதில் என்ன அப்படின்றது தான் டவுட்ல இருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியான விடை பாக்யராஜ் தான் சரி. நீங்க சொல்லிருக்க இளையராஜா தவறு. இளையராஜா சொன்னது தவறு. நீங்க சூப்பரா பாட்டு மட்டும் தான் பாடி இருக்கீங்க. ஏன் இந்த வட்டத்துக்கு மட்டும் இப்படி தவறுகள் நடக்குது? என்னன்னா அவங்க வரும்போது எல்லாம் சூப்பு சாப்பிட்டு வந்திருக்கணும், அதெல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்தனால என்ன சூப்பு நீங்க சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால அப்படியே விட்டுறலாம். முருங்கைக்காய் சூப் குடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஸ்ரீ கெஸ் பண்ணிருக்காரு. நான் அப்படி சொல்லல, மன்னிக்கணும். வட்டம், நீங்க தப்பான பதில் சொன்னாலும் சூப்பரா பாட்டு பாடி காமிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு 5 மார்க் நாங்க கொடுத்திருக்கோம். சோ ஏன்னா எங்களுக்கு மனசாட்சி இருக்கு, 5 மார்க் நாங்க கிட்ட இருந்து புடுங்கணும்ல, கொடுப்போம். எஸ், 5 மார்க் கொடுத்திருக்கோம். அடுத்து முக்கோணம் மோனிகா. முக்கோணம் மோனிகா, உங்களுக்கான கேள்வி. ஊ சொல்றியா மாமா, ஊஹூ சொல்றியா மாமா என்ற பாடலை தமிழில் எழுதிய பாடலாசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ விவேகா, ஆப்ஷன் பி யுகபாரதி, ஆப்ஷன் சி கபிலன், ஆப்ஷன் டி ஸ்னேகன். யா, டெல் மீ, டைம் இஸ் கோயிங். பிரகாசமான சிரிப்பு. பதில் தெரியலன்றது தெளிவா பாட்டு தெரியும், என்ன பாடவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க சொல்லி லாக் பண்ணாதான். நீங்க என்ன தட்டிலாம் பேசுறீங்க, மார்க் புடிங்கிடுவோம் பாத்துக்கோங்க. பேசல மேம், தட்டு சிரிச்சங்க அவ்வளவுதாங்க. நீங்க சிரிச்சதே பேசின மாதிரி இருக்கா உங்களுக்கு? இது தப்பு இல்லல்ல, போலாம். சொல்லுங்க. விவேகா. ஓகே, ஆப்ஷன் ஏ விவேகாவா? நல்லா யோசிச்சு பாருங்க. விவேகான்னு அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இல்ல யோசிக்கலாம் கொஞ்சம், ஏன்னா தப்பா கூட இருக்கலாம்.
அவங்க இருக்கலாம் திரும்ப திரும்ப என்னையே ஸ்ட்ரெஸ் பண்ற நீ. நான் விவேகான்னு சொல்லிட்டேன், பாட்டு பாடுற மோடுக்கும் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்துரும். ஏன் இவருக்கு இப்பமா அவர்கிட்ட மைக்க பாஸ் பண்ணுங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா என்ற பாடலை எழுதியவர் யார்? சொன்னது கரெக்ட், விவேகா. விவேகா. அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினது யார்? என் வயசு உங்களுக்கு தெரியல, அதனால நான் சரியா பார்க்கல. அவர் கண்ணாடி போடல, கண்ணாடி போட்டது சரியா தெரிஞ்சிருப்பாங்க. சரியா அவரு அது சரியான பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் நினைக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் நினைக்கிறேன் துவைக்கிறேன், யாரும் வந்து உண்மையை சொல்றது இல்ல. சரி அப்படியே வச்சுக்கலாம். சரியா? சரி, ஆப்ஷன் ஏ விவேகா லாக் பண்ணீங்க. எங்களுக்காக பாட்டு பாடி காட்டுங்க. விவேகாவா அப்படின்னு தெரியுதுங்களா ஒரு பாட்டு. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்க மறக்கா பாப்பாங்க, சேல ப்ளவுஸும் சின்ன கவுனும் ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் அலையும் ஆம்பளை புத்தி, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. விவேகா அப்படின்ற பதில சொல்லிருக்காங்க, பாட்டும் பாடிட்டாங்க. விவேகா சரியா தவறா? விவேகா, இட்ஸ் a right answer. இந்த ரவுண்ட வந்துட்டு வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணாம பதில சொல்லிட்டீங்க. இப்போ மார்க். போன எபிசோட்ல நம்ம பார்த்த மாதிரி கட்டம் வந்து 40ல இருந்தாங்க இல்லையா? இப்போ 2 பதில சரியா சொல்லி 20 எடுத்து 60ல இருக்காங்க. அடுத்து வட்டம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 1 சரியா பதில் சொல்லிருக்கீங்க, 1 தப்பா சொல்லி சரியான பாட்டு மட்டும் பாடி இருக்கீங்க. சோ 15 மார்க்ஸ். போன எபிசோட்ல நீங்க 35 மார்க்ஸ்ல இருந்தீங்க, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 50 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. ஓகே, மோஸ்டா கடைசியில வரது முக்கோணம்ல இருக்கக்கூடிய மோனிகா, சோஃபியா. உங்களுக்கு என்ன மார்க் அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க போன எபிசோட்ல 40 மார்க் வாங்கியிருந்தீங்க. இதுல 2 பதில சொல்லி 20 மார்க்ஸ் வாங்கி டோட்டலா 60 மார்க்ஸ். பாட்ட கிரேட். இந்த எபிசோட்ல சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஒரு ரவுண்ட் அவங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா பசரா அழுத்து பாயிண்ட்ஸ் அல்லே. ரொம்ப நேரமா செட் ப்ராப்பர்ட்டியா உங்களோட டேபிள்ல ஒரு பஸ்ஸரை நாங்க வச்சிருந்தோம். டிங் 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 அந்த பெல் இருக்குல்ல, அடிக்கணும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருந்திருக்கும். நோ யூ ஷுட் நாட் டச், தெய்வ குத்தம்னு சொல்லி வச்சிருந்தாலும் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தாராளமா அந்த பஸ்ஸரை அழுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ரவுண்டு தான் இது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸர் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா உங்களுக்காக இந்த ரவுண்ட்ல 3 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மதிப்பெண். யாரு பஸ்ஸரை ஃபர்ஸ்ட் அழுத்துறீங்களோ அவங்க தாராளமா அந்த பதில சொல்லலாம். 3 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும்பா டக்குன்னு நீங்க பஸ்ஸரை அழுப்பினா 20 20 20 60 மதிப்பெண் டக்குன்னு நீங்க அள்ளிடலாம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை தான் கேட்பேன். கேள்வி கேட்டோன்னு யார் சட்டு 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 பஸ்ஸில் அழுத்துறீங்களோ 1 2 3 அப்படின்னு போயிடும். சரியா? அதுக்கப்புறமா தான் நான் ஆப்ஷனே சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அழுத்திருக்காங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். தவறா சொன்னாங்கன்னா -20, ரொம்ப சூப்பரா சொன்னாங்க அப்படின்னா கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா 20 மார்க் ஆட் ஆகும். 20 மார்க் எப்படி அள்ளி கொடுக்குறோமோ அதே போல தப்பா சொன்னா 20 மார்க் அப்படியே அபேஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது யாருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையிற ரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா கம்மி மார்க் எடுத்திருக்க வட்டம். நீங்க எதுலலாம் விட்டீங்களோ விட்டதை பிடிக்கிறதுக்கான ரவுண்டா அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டக்குன்னு பஸ்ஸில் கை வைங்க. ஆனா தப்பா பதில் சொல்லி இன்னும் பாதாளத்துக்கு போயிட பார்க்காதீங்க. விட்டத வட்டம் பிடிக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்கப்பா. ஊரோரம் புளிய மரம் டேஷ் விட்டா சலசலக்கும். அப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ நீங்க தான் பஸ்ஸரை பிரஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு நாங்க சொல்றோம். ஆப்ஷன் ஏ உசுப்பி விட்டா, ஆப்ஷன் பி உலுப்பி விட்டா, ஆப்ஷன் சி ஊதி விட்டா, ஆப்ஷன் டி உலுக்கி விட்டா. உலுப்பி விட்டா. உலுப்பி விட்டா. கான்ஃபிடன்ஸா பதில் சொல்லும் போது நமக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் பஸ்ஸரை இன்னும் கொஞ்சம் பேர் அழுத்தி வச்சிருக்காங்க. அவங்க கேட்போம் கேட்போம். வட்டம் சொல்லுங்க. உலுப்பி விட்டா. உலுப்பி விட்டா. உலுப்பி விட்டா. அப்படியே அந்த லைனை மட்டும் பாடுங்க. ஊரோரம் புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும். சூப்பர். ஓகே, அடுத்ததா கட்டம். உலுப்பி. நீங்க அந்த லைனை பாடுங்க. ஊரோரம் புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும். ஓகே ஓகே. எல்லாரும் பயங்கர கான்ஃபிடன்ஸோட உலுப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நாங்க இருந்தாலும் பாட்டு கேட்போம்ப்பா. கேட்டு முடிவு பண்ணுவோம்.
உலுப்பி விட்டாய் ரைட் ஆன்சர். அந்த கரெக்டான ஆன்சர் சொன்ன வைபிளியே எங்களுக்காக அந்த பாட்டை கோரஸா 6 பேரும் சேர்ந்து பாடினா சூப்பரா இருக்கும். ஊரோரம் புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும், நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நட்டாமையா, நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நட்டாமையா. ஓகே, நீங்க சொல்லிருக்கிறது சரியான பதில். நீங்க அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீல என்னமா சொல்றது, நானே கான்பிடன்ட் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. அந்த வேகம் உங்ககிட்ட இருக்கான்ற பாப்போம். உங்களுக்கான கேள்வி போயிடலாமா? சின்ன சின்ன ஆசை -10. இன்னும் क्वेश्चनே முடிக்கல அதுக்குள்ள. இருந்தாலும் நான் கொஞ்சம் இந்த क्वेश्चனை மட்டும் படிச்சிடுறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, டேஷ் ஆசை. வட்டம் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து முக்கோணம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்ட். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ முத்தமிட, ஆப்ஷன் பி முடிந்து வைத்த, ஆப்ஷன் சி முந்தி வர, ஆப்ஷன் டி முடிந்து வைக்க. யோசிங்க, முந்தி விளையாடல முந்தி வரவும் ஆசையா எனக்கு இருக்கலாம்ல. அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. எனக்கு அதான்ப்பா சரின்னு தோணுது. முந்தி வர ஆசை, முடிந்து வைத்த ஆசை. முடிந்து வைத்த ஆசை. ஆப்ஷன் பி முடிந்து வைத்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. முக்கோணம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைத்த ஆசை. முடிந்து வைத்த ஆசை அவங்க அப்படிதான் முடிச்சிருக்காங்க. நீங்க முடிந்து வைக்க முடிந்து வைக்க. இது வைக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மைக் வச்சுட்டு சொல்லுங்க. என்ன மாச? முடிந்து வைத்த ஆசை. முடிந்து வைத்த. நீங்க என்ன சொல்றீங்க சார்? முத்தமிட ஆசை. சோ நீங்க 2 பேரும் முடிந்து வைத்த அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கட்டம் மட்டும் முடிந்து வைக்கன்னு சொல்லிருக்காங்க. ஆடியன்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க? முடிந்து வைத்த அப்படின்னு சொல்றாங்க. முத்தமிட. தம்பி முடிந்து வைத்தன்னு தான் சொல்லிருக்காரு. தலைவர் மட்டும் முத்தமிட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இது சரியா தவறான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாட்டு கேட்கணும். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். நீங்க முடிந்து வைத்த ஆசை இட்ஸ் a right answer. என்னங்க 20 மார்க்ஸ் கேட்சுக்கோங்க. Thank you. ஓகே, வட்டம் நீங்க 20 மார்க்க ஜெயிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணி கரெக்ட்டான பதில் சொல்லி. ஓகேவா? ஒரு தடவை சொல்வாயா டேஷ் பிடிக்கும் என்று. கட்டம் அழுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் யார் அழுத்தினா? முக்கோணம், அப்புறம் வட்டம். சரிங்களா? போறோம். ஆப்ஷன் ஏ உன்னை எனக்கு, ஆப்ஷன் பி உனக்கு என்னை, ஆப்ஷன் சி என்னை உனக்கு, ஆப்ஷன் டி எனக்கு உன்னை. போடா வெண்ணை அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கும். இதுல எது? உனக்கு என்னை. உனக்கு என்னை. நெக்ஸ்ட் நாங்க இருக்கோம். சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒரு தடவை சொல்வாயா என்னை உனக்கு பிடிக்கும் என்று. வட்டம் அடுத்தது. என்னை உனக்கு. என்னை உனக்கு. ஆப்ஷன் ஏ உன்னை எனக்கு, ஆப்ஷன் பி உனக்கு என்னை, ஆப்ஷன் சி என்னை உனக்கு, ஆப்ஷன் டி எனக்கு உன்னை. இதுல எது அப்படின்றதான் தெளிவா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பாடல கேட்போம். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, ஒரு பார்வை பார்த்தாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, காதல் ஒரு புகை போல மறைத்து வைத்தால் தெரிந்துவிடும். ஒரு தடவை இல்ல, நான் மறுதடவை மறுபடியும் போட்டு கேட்டாலும் மறுக்கா இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்க. பாட்டை கேட்கும் போது எப்பயுமே அவங்க உற்சாகமாய் பாடுவாங்க. அந்த உற்சாகம் இப்ப ஆங்கர்ஸ்க்கு மட்டும் தான் இல்ல, இருக்கு. அந்த லைன் வர வரைக்கும் பாட்டு கேட்டீங்களா? பட் இப்போ நீங்க எல்லாரும் தப்பான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அதனால 2020 புடுங்கியாச்சு, क्वेश्चंஸும் முடிஞ்சாச்சு. ஓகே, உங்களுக்கான மார்க்ஸ் சொல்ல வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கோம். முக்கோணம் நீங்க ஆல்ரெடி 60 மார்க் எடுத்து வச்சிருந்தீங்க. 1 கரெக்டா சொன்னீங்க. சோ 80க்கு போனீங்களா? திரும்ப 1 தப்பா சொன்னீங்களா? திரும்ப அந்த 80ல இருந்து 20 புடுங்கணுமா? அதே 60ல தான் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க. ஓகேவா? சோ வட்டம் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50ல இருந்தீங்க, அப்புறம் ஒரு 20 எடுத்தீங்க, அப்புறம் நாங்க ஒரு 20 புடுங்கினதுக்கு அப்புறமா அது 50ல தான் இருக்கீங்க. நீங்க ரொம்ப கேள்வி
ஒரு அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு தானே அப்படின்னு சொல்லிட்டு 1008 ஒரு பாடல் இருக்கு, இருந்தாலும் நாங்க தெம்பா அடிச்சிருக்கோம்னு அடிச்சிருக்கீங்க. உங்களோட ஸ்கோர் என்னன்னு நாங்க சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு 60 மதிப்பெண்ல இருந்தீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பஸ்ஸர் அழுத்தல, அதுக்கு அடுத்து அவசரப்பட்டு பஸ்ஸர் அழுத்தி தப்பான பதில் சொல்லி 20 போச்சு. இப்போ உங்களோட மதிப்பெண் 40 மார்க்ஸ், ஓகேவா? ஆன் தி ஹோல் உங்களோட ஸ்கோர் என்னன்னு நாங்க சொல்லிடுறோம். கட்டம் வந்து 40ல இருக்கிறீங்க. அடுத்து வட்டம் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க, பின்தங்கி இருந்தாலும் இப்ப கட்டத்தை தள்ளிட்டு வட்டம் கொஞ்சம் முன்னோக்கி போயிருக்காங்க. அவங்களோட மதிப்பெண் 50. அடுத்தபடியா முக்கோணம், நாங்க யார் உம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நாங்க அதே 60லயே இருந்துட்டு போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 60 மதிப்பெண்ல இருக்கீங்க முக்கோணம். சரி, நல்லபடியா ஸ்மூத்தா எல்லாமே போகுது. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்ன்றது நம்ம தாரக மந்திரமா வச்சிருக்கோம். ஆமா, என்ன காரணம்னா நீங்க எல்லாம் யோசிக்கலாம், முன்னாடி நான் இருந்தேன், முந்தி வந்து பெல் அடிச்சு என்ன பின்னாடி தள்ளி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்போ ஒரு சூப்பராகவும் ஸ்பெஷலான ஒரு டாஸ்க்காக வைக்க போறோம். அந்த டாஸ்க்ல நீங்க வந்து ஒரு வேலை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க விட்டு அந்த 20 மார்க் நாங்களே உங்களுக்கு அள்ளி கொடுக்குறோம். நீங்க இங்க கையை பார்த்தாலே தெரியும், ஓப்பனிங்ல சந்தோஷமா கையாட்டி பேசுவோம், அதுக்கப்புறம் க்ளோசிங் அப்பதான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா க்ளோசிங்க்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டேலண்ட் காட்ட வேண்டிய ரவுண்டுக்கே நாங்க கார்ட்ஸ் எதுவுமே வச்சில்ல. இல்ல சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அந்த ட்விஸ்ட் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாங்க இந்த பக்கம் போகிறதுக்கு காத்திருக்கோம். உங்ககிட்ட மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு நீங்க ஒரு 3 கதாநாயகன் பேரை ஒவ்வொருத்தர் சொல்லலாம். சொல்லுங்க. அஜித். 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 ஒரு நிமிஷம். அடுத்து இன்னொரு கதாநாயகன் பேர் விஜய். பின்னாடி கொடுங்கப்பா அவர்கிட்ட. விஜய் சேதுபதி. ஓகே, அஜித் விஜய் சேதுபதின்னு சொல்லிருக்காங்க. மைக். அஜித் விஜய் சேதுபதி. இதுக்கெல்லாம் கை தட்டணும். 3 கதாநாயகன் பேரை சொல்லிட்டாங்க. நீங்க டப்புன்னு ஒருத்தவங்க பஸ்ஸர் தான், இது கண்டிப்பா பஸ்ஸரா தான் இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க தயாரா போயிட்டு முக்கோணத்துல உள்ளவங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. அஜித்னு சொல்லியாரு. நீங்க யார சொல்றீங்களோ அவங்க பாடுவாங்க. முக்கோணம் தலை பாட்டு டக்குன்னு பாடுங்க. அங்காளி பங்காளி வா, இனி ஆட்டங்க எப்போதும் அடி அடி, மங்காத்தா கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புடி புடி, ஏ அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு தூக்கு அச்சி தூக்கு. அப்படி அஜித்னு சொன்னோட டக்குன்னு தெரி மாதிரி ஒரு பாட்டை பாடிருக்காங்க. ஓகே, அடுத்து நீங்க விஜய் சேதுபதினு சொல்லிருக்கீங்க. விஜய் சேதுபதி பாட்டு எந்த டீம் பாட நல்லா இருக்கும்? என்ன அப்படியா? அதே அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்லோ மோஷன்ல. வட்டம் கருவா பயலே என்ன கேட்காம தொடவாயா சோட்டாய தாம, என்ன வேணா என்ன நீ செஞ்சுக்கோயா, நெதம் போக்குற தாமரையா, இப்ப பாரு உன்ன நானும் முட்ட போறேன், அடியாத்தி நீ தாங்குவியா, நெருப்பா என்ன ஆக்கிறிய சவப்பா. வேற வழி இல்லம்மா, கட்டம் சொல்லி ஆகணும். டிசைட் பண்றோம். கட்டம், நீங்க வந்துட்டு விஜய் பாட்டு தான் பாடி ஆகணும். டக்குன்னு பாடுங்க. அப்படி போடு 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 அசதி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, உன்னோட ஊரு சுத்தம் உப்பு முட்டை எரிக்கிற, உன்னோட கண்ணா புத்தி கண்ணா பூச்சி ஆட வர இந்த ஆட போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஓகே, டக்கு நீங்க பாட்டு பாடிட்டீங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா வெறும் ஹீரோஸ்க்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, ஹீரோயின்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீங்க யார் ஹீரோயின் சொல்லுங்க. அவர்கிட்ட மைக் கொடுங்க. யார் வேணா சொல்லுங்க, ரெடியா இருக்காங்க. சரோஜா தேவி. ஓகே ஓகே, நம்ம 3 பேரும் சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. அதனால சரோஜா தேவி யார் பாடணும் நீங்க சொல்லிடுங்க இப்பவே. முக்கோணம் சரோஜா தேவி. ஒரு பொழுது மலராக கொடியில் மலர்ந்தேனா, ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா, இரவிலே நிலவினிலே என்னை மறந்தேனா, இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனா, சிட்டுக்குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. அடுத்து
நீங்க என்ன கதாநாயகி பேரை சொல்ல போறீங்க? நயன்தாரா. நயன்தாரா. யாருக்கு இந்த பாட்டு? கட்டத்துக்கு நயன்தாரா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், அந்த பார்வை பார்க்க பகழியவா பூத்திருந்தேன். சூரியன சுருக்கு பைய நான் அள்ளி வர ஆசைப்பட்டேன். சின்ன கைய திருநாள சின்ன சின்ன கண்களுக்குள் பூட்டிக்கிட்டேன். கண்ணுக்குள்ளதான் ரெப்ப தாமரை கோழி ரெப்ப கோழத்தைய கொழிச்சுக்கிட்டேன். அடுத்து வட்டம் தான் இப்ப இருக்காங்க. என்ன கதாநாயகி? ரோஜா. ரோஜா. ஓகே, வட்டம் ரோஜா. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவும் நீ நான் சொல்ல அன்பே அழகினமுதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நான் வரணும்னு தான் ஆசை. இந்த மாசம் நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், அடடே நம்ம நல்லா பண்ணிட்டோமே, நமக்கு மார்க் கொடுத்துருவாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து பாடும் போதெல்லாம் இவங்க கை தட்டி உற்சாகம் பண்ணாங்களே, அப்போ உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இப்ப அவங்க கேட்ட பாடெல்லாம் நீங்க பாடும்போது அவங்க மனசுல சந்தோஷம் வந்திருக்கும்ல. சந்தோஷத்துக்கு சந்தோஷம் சரியா போச்சியா? சோ அதனால கவலை யாருக்கு சுத்தமா இருக்காது. முக்கோணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கோர் அள்ளி வச்சிருந்தோம், திடீர்னு எக்ஸ்ட்ரா மார்க்னு சொல்றாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. முக்கோணம் இப்போ நீங்க அதே மதிப்பெண்ல தான் இருக்கீங்க. ஸோ 60, 50, 40 அப்படின்ற ரீதியில நீங்க மதிப்பெண் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நிறைய எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸும் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொடுத்துடலாமா? யாருமே வந்து இதுல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் நிறைய மார்க் வாங்குறோம் அதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட திறமை இருக்கு, அந்த திறமையை வெளியே காமிச்சோமா, கைத்தட்டல் வந்துச்சு, அதுதான் ஒரு மனிதனுக்கான மிகப்பெரிய சிறந்த அவார்ட். உங்களுக்கான பரிசுகள்லாம் கொடுத்தாச்சு. நீங்க எங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி நாங்களும் ஒரு குட்டி கிஃப்ட்டை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்திருக்கோம். நீங்க அதை என்னன்னு பிரிச்சு பாருங்க. இதே போல வேற எக்ஸைட்டிங்கான டீமோட உங்களை நாங்க திரும்ப சந்திக்கிறோம். Until then, this is me Kritika and this is Vijayashree. இது முந்தி முந்தி விளையாடு. முந்தி விளையாட வாடா வாடா நீ வாடா. உனக்கா எனக்கா யாருக்கு என்று பார்ப்போம். முந்தி முந்தி விளையாட வாடா.